இந்த மனுஷனை பார்த்து தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என் ஆதரவிலே இரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ இங்க வீட்டுல தங்கிரு, நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் பாத்துக்கிறேன், நீ எவ்வளவு படிக்கன்னு சொல்லு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு எவ்வளவு பணம் தேவை சொல்லு, நான் உனக்கு தரேன். யார் இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த மாதிரி சொல்லுவாங்க? என் ஆதரவிலே இரு, என் கைக்குள்ள இரு, என் அண்டையிலே இரு, நான் உனக்கு எல்லாமே பார்த்து கொள்ளுவேன். பயந்து போய் உயிருக்கு பயந்து சாகடிக்க மனுஷங்க தேடுறாங்க. அந்த மனுஷன் உயிருக்கு பயந்து தாவீது கிட்ட ஓடி வந்து சொல்றான், எல்லாரையும் சாவடிச்சாங்க அவங்க, நான் மட்டும் மீதியாய் வந்திருக்கேன் இங்கே. தாவீது சொல்றாரு, எப்பா உன்னை தேடி இங்க வர போறாங்க, எனக்கு பிரச்சனை வரும், நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணினா காலி பண்ணி சொல்லல, நம்ம சொல்லி போக்குதான் வந்து உன் பிரச்சனையே என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, வேற நீ வேற உட்காந்து பிரச்சனை உட்காந்தா அப்புறம் உன் பிரச்சனை வேற என்ன இங்க வந்தா இன்னும் அதிகமா அப்படி இடத்த காலி பண்ணி போ சாமியை சொல்லுவோம் நாம எல்லாம் கூட. அவன் சொல்றான், பயப்படாத. அவனே பயந்தான், அவனே சவுதுக்கு பயந்தா ஓடி இருக்கான். இப்ப சொல்றான், பயப்படாத. சில நேரங்கள் ஆண்டவர் நம்மள மூலமாவே சொல்லுவார், மற்ற திடப்படுத்துவாரு. நம்மளையே எவ்வளவு பயம் இருந்தாலும் கூட நம் மூலமா சொல்லுவாரு, நம்ம காட்டுல அவன் பயம் பெருசா இருக்கணும். அதனால பயப்படாதப்பா, இரு, இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். அவனை பாத்துக்கிறதுக்கவே முடியல, தாவீது இப்ப பயந்து இருக்கான். ஆனா அந்த அதிகமாத்தி சொல்றான், என்ன சொல்றான், பார்த்து பயப்படாது, நான் இருக்கேன், என் ஆதரவிலே என்ன பண்ணு இரு. சரி, இந்த மனுஷன் ஏன் தாவீது கிட்ட வராரு? ஏன் தாவீது அந்த மனுஷனை பார்த்து என் ஆதரவில் இருன்றாரு? அதை நம்ம பார்க்கும்போது கூட அதுக்கு விடைதான் நம்ம பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரிகளை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது, அவன் ஓடி போகிறது அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரிகளை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. இவர் ராஜா, கர்த்தருடைய ஊழியக்காரன் இவர், கர்த்தர் அபிஷேகப்பட்ட மனுஷன் தான் இந்த சவுல். ஸ்தோத்திரம். இந்த சவுல் இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்கள் ஆசாரிகள் என்ன செய்யறான்? கொலை செய்யணுமா? எவ்வளவு துணிவு! யார் அவங்க? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவங்க. இந்த சவுல் ராஜா ஏதோ எதிரிகளை சாவடிக்கிற மாதிரி சொல்றான், ஆசாரிகளை என்ன பண்ணுங்க, சாவடிங்க. ஏன் சாகடிக்கணும்? என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? அதுக்கு அவன் சொல்றான், தாவீது ஓடி போகிற போது இவங்க எல்லாமே தெரியும். தாவீது எந்த பக்கம் ஓடி போனா, தாவீது எப்ப ஓடி போனா, எந்த இடத்துல இப்ப தங்கி இருக்கான், எல்லாமே இந்த ஆசாரிகளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்ன பண்ணல, எனக்கு அவங்க சொல்லல. இது ஒரு தப்பாங்க. நீ பண்றதே தப்பு. நீ தப்பு மேல் தப்பு பண்ணிட்டே இருக்க. நீ இன்னும் உங்ககிட்ட சொல்லணுமா தாவீதை குறிச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே கையை நான் போட மாட்டேன். அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை ஏன் சவுலிடம் இல்லாம போச்சு? ஹல்லேலூயா. ஏன் அப்படி இல்லாம போச்சு? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொல்ல வேண்டுமா? என்ன இவங்க பெலிஸ்தீயர்கள், அமலேக்கியவங்க இல்ல அந்நியம் பண்ணாங்க, சவுலுக்கு விரோதமா இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ணலையே. ஒரு நல்ல மனுஷனை, அபிஷேகப்பட்ட மனுஷனை என்ன பண்றாங்க? அவங்க தப்பு வைக்கிறாங்க. அது பெரிய தப்பா? சில நேரங்கள்ல நம்ம நன்மை செஞ்சாலும் நமக்கு ஆப்போசிட்டாக தான் இப்படிதான் இருப்பாங்க மனுஷங்க. என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க தப்பு ஒண்ணு பண்ணல. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு என்ன விருப்பமோ அதான் அவங்க செஞ்சாங்க. அது தப்பு இல்லையே. உள்ள இருக்குல்ல ஒரு ஆவி, உள்ள இருக்கு, பொல்லாத ஆவி. சும்மா என்ன பண்ண மாட்டேங்குது, ஏதாவது செய், ஆண்டு பிள்ளை விரோதமா எலும்பு, போய் கொலை பண்ணு, சாவடி, ஏதாவது செய்ய, அவங்களை சும்மா இருக்காத.
சொன்னாங்க கிட்ட வந்து, ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனைங்க எனக்கு வந்து. ఈ సాతాను గాడు మమ్మల్ని ఇలాగ చేస్తాను చెప్పి நான் சொன்னேன். அவன் தான் சும்மா சொல்லாதங்க, அவனை அழுவான் கேட்டா வந்து. நீங்களே பண்ணிப்பீங்க, லாஸ்ட் அவன் பேர் இழுக்கிறீங்க சும்மா வந்து. எதுக்கு எடுத்தாலும் சாத்தான். ஜரம் வந்தா சாத்தான் தான் ஜரம் கொண்டு வந்தானா என்னன்னு தெரிந்தா வந்து. அவனுக்கு ஒரு வேலை இல்லை. அது சொன்னா வந்து, சில நேரங்கள்ல ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கையிலே கூட நம்ம நன்மைதான் செய்வோம், நமக்கு ஆதரவா யாரும் இருக்க மாட்டாங்க வந்து. ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க மனுஷங்க வந்து. இங்க சவுல் சொல்றான், கொல்லுங்க அவங்கள போயிட்டு. யாரு கொல்லணுமா? துணிகரம் பாருங்க, பயம் இல்லாம ஆசாரிகளை கொல்ல வேண்டுமா. அதுக்கு அவன் சொல்றாங்க மனுஷங்க, நாங்கள் அவர்கள் மேலே கையை போடுவதில்லை. ஆசாரின் காடு கையை நாங்க போடுவதில்லை. ஏன்? அவன் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆரோனை போல் அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. நமக்காக திறப்பின் வாசல்ல ஜெபிக்கிறவங்க அவங்க. அல்லேலூயா. அதிகாரம், அகம்பாவம், பணம், ஆள்பலம் எல்லாருக்கும் சவுலுக்கிட்ட அவன் நினைச்சு எல்லாமே செய்யலாம். ஆனா ஏற்படுத்த யாரு? கர்த்தர் தானே. அத மறந்துட்டான். சில நேரங்கள் நம்ம அப்படிதான் சொல்லுவாங்கல்ல, வந்து விர வீகு சொன்னாவன் பேசு. வாழ்க்கையில நமக்கு எல்லாம் வந்து ஒண்ணு நம்ம அகம்பாவத்தை என்ன பண்ணுவோம்னா, என்ன சொல்லுவோம், தலை காது தெரியாம இருப்பாங்க மாதிரி மனுஷங்க அப்படிங்கிறது அது நிறைய பேர் வந்து. அது கீழ வசனம் போட்டுக்க பாருங்க, ஸ்தோத்திரம். அப்போது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரிகளை கொண்டு போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக் ஆசாரிகள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினமே கொன்றான். வா, யார் இவன்? யார கொன்றது? அவன் பத்தி என்ன போட்டுக்கு திரும்ப வந்து அவன் யார வந்து, தோவேக்கை நோக்கி நீ போய் ஆசாரிகளை கொண்டு போடு என்றான். அவன் என்ன பண்றான்? சொன்ன உடனே ராஜா சொன்ன உடனே ஆசாரிகளை கொல்லலாமா வேண்டாமா யோசிக்கலாம, துணிகரமாக என்ன செய்யறான்? ஆசாரிகளை 85 பேரை அன்றைய தினமே கொண்டு போட்டானா. பா, ஒரு மனுஷனு கிடையாது, 2 மனுஷனு கிடையாது, எத்தனை பேரு? 85 மனுஷங்களை வந்து ஊழியக்காரர்கள். அவங்க எல்லாரும் கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க. 85 பேரை அவன் சாவடிச்சான். அந்த ரத்தப்பழி எங்க போகும்? ஆண்டு சும்மா விட்டுருவாரா? 85 பேரை அன்றைய தினம் அவன் கொண்டு போட்டானா. சவுல் சொல்றான், அதை அவன் செய்யறான்.